இப்போ நாம் JDY எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது டென்சர் அண்ட் கம்ப்ரசிவில் இருக்கிறது பார்க்க போகிறோம். டியூ டு ஆக்ஷியல் ஃபோர்ஸஸ்னால வருது. டிஃபார்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார் டியூ டு யூனி ஆக்ஷியல் ஃபோர்ஸ், அதுவும் சேர்த்தே பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னாலே தெரியும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த பாடி அகேன்ஸ்ட் த அப்ளைட் லோடு. இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நாம் அப்ளை பண்ணுற லோடு அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே. ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்றது தான் அதோட ஃபார்முலா. ஃபோர்ஸ் பை ஏரியா, இதை மறந்துடாதீங்க. ப்ளஸ் இதுக்கு யூனிட்ஸ் நிறையவே கொடுப்பாங்க, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து பிக் பண்ணணும். நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த யூனிட்ஸை மட்டும் மறந்துடாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸில். ஆனால் ஸ்ட்ரெயின் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன், அதில் வந்து யூனிட்டே இருக்காது, ஸ்ட்ரெஸ்க்கு மட்டும் தான் இந்த யூனிட், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதில் டியூ டு ஆக்ஷியல் ஃபோர்ஸஸ் தான் மெயினாக இருக்கும். இதில் டைரக்ட் டென்சைலாக இருக்கும், இல்லைனா டைரக்ட் கம்ப்ரெசிவாக இருக்கும் இதோட ஃபோர்ஸஸ் எல்லாமே. இது வந்து சிக்மா பை பி பை ஏன்னு வந்து டினோட் பண்ணுவோம் இதோட ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அது பார்த்திங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. எவ்வளோக்கு வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இருக்குதோ யூனிட் ஏரியாவுக்கு, அதுதான் அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதோ அதான் வந்து அந்த ஃபோர்ஸ் எஃப்னு வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் லா வந்து நல்லாவே தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் எலாஸ்டிக் லிமிட், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு வேலிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேலிட் ஃபார் யூனிஆக்ஷியல் ஃபோர்ஸ் ஒன்லி. ஓகே, இவ்வளோ தான் இந்த சின்ன ஒரு ப்ரீஃபான நோட்ஸு. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.